குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற பேப்பர் வந்து ஆப்டிடியூட் பேப்பர். இது இரண்டாவது பேப்பர் எங்களோட கிளாஸில். இரண்டாவது பேப்பர், இரண்டாவது கிளாஸ். இந்த முதலாவது பேப்பருக்குரிய வீடியோ நாங்கள் கிரியேட் பண்ணலை. அதனால் அது ஒரு மிக முக்கியமான கிளாஸ் ஒன்று நடந்ததால் எங்களுக்கு டைம் இல்லாமல் போயிட்டு, இது உங்களுக்கும் அந்த ஒரு சில கேள்விகளுக்கு நீங்கள் தொடர்ந்து 2-3 தரம் பார்த்து விளங்கிக் கொள்றதுக்காக இந்த வீடியோ தயாரிக்கப்படுது. இந்த கேள்விகள் கூடுதலாக பாஸ் பேப்பர், அதாவது கடந்த வருடங்கள்ல நடந்த பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகள் மாதிரி அந்த கேள்விகள் அந்த 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 மாடல், அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி கேள்விகள் இதுல எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கேள்விகள் இல்லை, அதே மாதிரி மாடல்கள், அதே மாதிரி கேள்விகள் கடந்த காலங்களில் வந்திருக்கு. அந்த வகையில இன்றைக்கு பார்க்குற முதலாவது கேள்வியை பாருங்க. வியாபார நிலையம் ஒன்றிலே தினமொன்றில் நடைபெற்ற வியாபார வருமானங்கள் தொடர்பான விவரங்கள் இலக்கங்களால் கீழே தரப்பட்டுள்ளன. இதில் ஆங்கில எழுத்துக்கள் பொருட்களின் பெயராகும். முதல் 2 இலக்கங்களும் விற்பனை செய்யப்பட்ட பொருட்களின் எண்ணிக்கையையும், அடுத்ததாக உள்ள 2 இலக்கங்களும் பொருட்களின் அடையாள இலக்கங்களையும், இறுதி 3 இலக்கங்களும் அப்பொருட்களை விற்பனை செய்தமையால் அன்று கிடைத்த வருமானத்தையும் குறிக்கிறது. இது வந்து ஒரு தினத்துல ஒரு வியாபார நிலையத்தில் நடந்த வியாபார நடவடிக்கைகள். ஒரு பொருளை விற்பனை செய்யறதால அதுக்கு அன்றைக்கு அந்த 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 பொருளுக்குரிய வருமானம். இதே மாதிரி இங்க விற்பனை செய்த அனைத்து பொருட்களுக்குரிய விவரங்களும் இலக்க வடிவில் தரப்பட்டிருக்கு. இந்த இது வந்து 2001ஆம் ஆண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நடைபெற்ற ஒரு இலங்கை நிர்வாக சேவை SLAS பேப்பர் உண்டு. அந்த SLAS பேப்பர்ல வந்த அந்த பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி இதே மாதிரி இதே மாதிரி. ஆனா அந்த நாங்க இதுல தந்திருக்கிற இந்த ABCD எழுத்துக்கள், அதாவது பொருட்களுக்கு ஆங்கில எழுத்துக்களை தந்திருக்கிறாங்க இதுல இந்த கேள்வியில. ஆனா அந்த கேள்வியில அப்படி இல்லை. அதுக்கும் கூட இலக்கங்கள் தரப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு டீப்பா எங்களுக்கு தேவையில்லை. டீப்பா தந்தாலும் நீங்க செய்வீங்க, அது எனக்கு தெரியும். நல்ல கட்டிக்கார பிள்ளைகள். என்ன சொன்னா, நான் இந்த பேப்பர் போட்டதுக்கு பிறகு நான் போட்டு ஒரு ஒரு 3 மணித்தியாலத்துக்குள்ள இந்த பேப்பரை அப்படியே ஆக்சுவலா விடைய எழுதி அனுப்பியிருந்தீங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு இதுல இன்வால்வ் ஆகிருக்கீங்கன்னு எனக்கு விளங்குது. இந்த ஆப்டிடியூட்ல சுவரா நீங்க 100க்கு 100 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்கு. அதனால இதை நான் இந்த கேள்வியை ஒரு பெரிய பெரிய ஒரு கேள்வியா நான் நினைக்கல. நீங்க சிம்பிளா விடைய எழுதிட்டீங்கன்றதால நான் உங்களை பாராட்டுறேன். ரைட். இதுக்கு நீங்க என்ன செய்ய வேணும்? எங்களுக்கு முதல் ஆங்கில எழுத்து இருக்குது, பொருளின் பெயர். 2வது அடையாள இலக்கம், அந்த பொருட்களுக்கு இந்த வியாபார நிலையத்தில் வழங்கப்பட்ட அடையாள இலக்கம், எண்ணிக்கை. முதல் 2 இலக்கங்களும் விற்பனை செய்யப்பட்ட பொருட்களின் எண்ணிக்கை. அடுத்தது அடையாள இலக்கம். இறுதி 3 வந்து கிடைத்த வருமானம். இதுல 504 இருக்குதுன்னு சொன்னா முதலாவதுல G என்ற பொருள், இறுதி 504 இருக்குதுன்னு சொன்னா 504 ரூபா அதனால விற்கப்பட்டிருக்கு. அந்த பொருள் 504 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு.
எத்தனை பொருள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு? முதல் 2 இலக்கங்களும் விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் எண்ணிக்கை, அதாவது 07. 7 பொருள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு 504 ரூபாய்க்கு. அப்ப நாங்க அந்த 504 7ஆல பிரிக்க மாட்டோம்னா ஒரு பொருள் விலை நாங்க எடுக்கலாம். பார்ப்போம், கேள்விகள் அப்படி வந்தா அந்த விலை செய்ய வேணும். சரி, நாங்க இதை எப்படி நாங்க கன்வெர்ட் பண்ணி எடுக்கலாம்? நீங்க, நான் பார்த்திருந்தேன், பென்சிலால மார்க் பண்ணியிருந்தீங்க. பென்சிலால முதல் இறுதி இலக்கம் அவ்வளவு டவுன் போட்டிருந்தீங்க, மங்கள மார்க் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றை கொடுக்கும். என்னன்னு சொன்னா, நீங்க பேப்பரை நீங்க திரும்ப கொடுக்க செஞ்சு கொடுக்க, ஏன்டா அதே பேப்பர்ல நீ ஆன்சர் எழுத சொல்லிட்டு நீங்க கொடுக்க, நீங்க பென்சிலால மார்க் பண்ணி அதை அழிச்சிருப்பீங்க. அதை அழிக்கிறது வந்து அந்த கேள்வியை டேமேஜ் ஆகுன மாதிரி ஒரு கருத்தொண்டு வரும். இந்த பென்சிலால எழுதி போட்டு நீங்க அழிச்சுத்தானே கொடுக்க வேணும். இந்த அழிச்சி கொடுக்குற டைம்ல அந்த இலக்கங்கள் ஏதாவது சேஞ்ச் ஆகிக்கும் சொன்னால், அழிஞ்சிக்கும் சொன்னால், நீங்க அந்த பேப்பரை டேமேஜ் ஆகிருக்கிறீங்க, உருக்குலைச்சிருக்கிறீங்க என்ற ஒரு கருத்தொண்டுக்கு கீழே உங்களோட புள்ளிகள் குறைக்கப்படலாம். அது மட்டும் இல்லாம அது எங்களுக்கு ஒரு பாரிய ஒரு நட்டத்தை கொண்டு வரும். என்னடா, எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற ஆட்கள் வந்து 1-2 மார்க்ஸால கூட்டிட்டு போவாங்க, நாங்க 1-2 மார்க்ஸால குறைஞ்சிட்டு போவோம். ஆனா எல்லாரும் சரியா தம்படியே எழுதிப்போம். ஆனா நாங்க செஞ்ச வேலை அந்த எக்ஸாம் பேப்பரை டேமேஜ் ஆகிட்டோம். இப்ப இப்ப நாங்க என்ன செய்யணும்? இதை வேறொரு மெத்தட், நீங்க தெரிஞ்சாக்கள் அப்படி செய்யலாம். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குமென்னு சொன்னா உங்கள்கிட்ட எந்த ஒரு சாட்டும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, பார்த்த உடனே செய்யக்கூடிய டேலண்ட்டும் இருக்கு. அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா மிக இலகுவாக நீங்க கொஞ்சம் டைம் போகும். ஆனா அதை சரியான ஆக்சுவல் ஆன்சரை நீங்க போடணும் முடியும். அந்த மாதிரி ஒரு சார்ட் ஒன்று போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லேசாக இருக்கும். உங்களுக்கு பேப்பர் தருவாங்க, அதில் முதல் மார்க் பண்ணுங்க. ஓடர்ஸுக்கு ABCDEFGHA என்று போடுங்க. எண்ணிக்கையை அதை பார்த்து எழுதுங்க, அடையாள இலக்கத்தையும் பார்த்து எழுதுங்க, அன்றைக்கு கிடைத்த வருமானத்தையும் எழுதுங்க. எழுதுனா நீங்க இந்த விலையை மட்டும்தான் நீங்க போட வேண்டியது, குறித்து கொள்ள வேண்டியது விலையை மட்டும்தான். ஏன்னா விலை போட்டு தானே ஆகணும். என்னடா கேள்விகளில் சில வந்திருக்கும் நினைக்கிறேன். ரைட். அப்ப இந்த மாதிரி ஒரு அட்டவணையை போட்டுட்டீங்க. இதை போட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களோட 5 அந்த கேள்விகள், அவங்க கேட்டிக்கிற 5 கேள்விகளும் திருத்தமான விடையை நீங்க தரலாம். சுவர் 5 மார்க்ஸ் எடுத்துட்டு வரலாம், இந்த சார்ட் போட்டுட்டீங்கன்னு சொன்னா. ஆனா நீங்க பென்சிலால மார்க் பண்ணி நீங்க அதை செட் பண்ணி வர டைம்ல உங்களுக்கு கூடுதலாக மிஸ்டேக்குகள் வரலாம், ஆன்சர்கள் பிழைக்கலாம். எதுவோ நீங்க சரியா செஞ்சுட்டா சரி. ரைட். பாப்போம். கேள்வி: அன்றைய தினம் ஆகக்கூடிய வருமானம் கிடைத்த பொருளின் விலை என்ன? ஆகக்கூடிய வருமானம் எதுல கிடைச்சிருக்கு? 999 ரூபாய். ஐ என்ற பொருள் விலை போயிருக்கு. அந்த பொருளுக்குரிய விலை, ஒரு பொருளுக்குரிய விலை 37 ரூபாய். 4வது விடை. அடுத்தது, மிக குறைந்த விலையை கொண்ட பொருள் எது? மிக குறைந்த விலை பாருங்க, 16 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்கு. 16 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்கு. இந்த பொருள் வந்து F காட்டுது. F வந்து இந்த இதுல இருக்காண்டு பாருங்க, மிக குறைந்த பொருள் F இருக்கு. ரைட். அடுத்தது, அன்றைய தினத்தில் ஆக குறைந்த வருமானம் கிடைத்த பொருள் எது? ஆக குறைந்த வருமானம் எங்க இருக்கு பாருங்க, 663, 6, 9, 4, 5, 4, 7, 700 அப்படி போகுது. 400ல நிக்குதுங்க. பி. பி பொருள் வந்து 416 ரூபாய்க்கு போயிருக்கு. ஆக குறைந்த வருமானம் பி. அடுத்தது, அன்றைய தினம் மிக குறைந்த அளவில் விற்பனை ஆகிய பொருள் எது? மிக குறைந்த அளவில் விற்பனை, இந்த எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா சரி, எத்தனை 8 இருக்குதா குறைஞ்சது? அது கீழே 7 இருக்குது. ஜி இருக்குதான்ட்டு பாருங்க. ஜி. ரைட், ஜி இருக்குது. அன்றைய தினம் மிக குறைந்த அளவில் விற்பனை ஆகிய பொருள் ஜி. அடுத்தது கேள்வி என்ன? அன்றைய தின விற்பனை மூலம் கிடைத்த மொத்த வருமானம் எவ்வளவு? அப்ப நாங்க என்ன செய்யணும்? அந்த இறுதியா இருக்கிற அந்த இலக்கங்கள் அவ்வளவை நாங்க கூட்ட வேணும். கூட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 7238 ரூபா
அந்த வருமானம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். முதலாவது விடையா இருக்கும். கூட்டி பாருங்க. ரைட். இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வியும் இது எஸ்எல்ஏஎஸ் பேப்பர்ல வந்த ஒரு கேள்வி. இதே மாதிரி, அதே அந்த கேள்வி இல்லை, அந்த இதே மாதிரி கேள்வி அங்க வந்திருக்குது. அதை மென்ஷன் பண்ணி இந்த கேள்வி தயாரிச்சிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வார பேப்பர்கள் எங்களோட எந்த ஒரு எக்ஸாமுக்கு போனாலும் அங்க வார பேப்பரில் இருக்கிற கேள்விகள் கடந்த கடந்த காலங்கள்ல வந்த கேள்விகளை வச்சு, அதே கேள்வி இல்லை, மாற்றி அதே மாதிரி சேஞ்ச் ஆக்கி தான் அந்த கேள்விகள் வருது. இப்ப நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி படிச்சுட்டு போகணும். இதுவும் அந்த 2001 அந்த லைன்ல வந்த ஒரு பாஸ் பேப்பர் தான். அந்த பேப்பர்லையும் இதே மாதிரி கேள்வி அங்க வந்திருக்குது. பாருங்க, இதுல சொல் ஒரு சொல் நாங்க கண்டுபிடிக்கணும். அந்த சொல் எத்தனை எழுத்தண்டு தந்திருக்கிறாங்க. அந்த சொற்களுக்கு நாங்க 1 2 3 4 5 என்று எழுத்து போட்ட மட்டும் சொன்னால், இலக்கம் போட்ட மட்டும் சொன்னால், அந்த இலக்கங்கள்ல ஒரு சில இலக்கங்களை சேர்த்தா என்னென்ன அர்த்தங்கள் கிடைக்கும்ன்றத முதல் தந்திருக்கிறாங்க. அதாவது முதலாம் இலக்கம், 2ஆம் இலக்கம், 3ஆம் இலக்கம், 4ஆம் இலக்கமா இருக்கிற சொற்கள் மாதம் என்ற சொல்ல குறிக்கும். அதே மாதிரி 6 7 8 9 கிழமை என்றதை குறிக்கும். 3 6 வேகம் என்றதை குறைக்கும். ஏன்னா அந்த மாதம் கிழமை வேகத்துக்கு நாம என்னென்று கண்டுபிடிக்க போனோம். அதே இதை அப்ளை பண்றல அதுக்குரிய சொற்களை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். கண்டுபிடிச்சு நாங்கள் அப்ளை பண்ண முடியும்னா அந்த அவங்க சொல்லப்பட்ட எழுத்துக்கள் கொண்ட சொல் ஒன்று அங்க வரும். ஆப்பம் அந்த வகையில முதலாவது பாருங்க, மாதம் கிழமை வேகம். முதல் நாங்க ஆக குறைந்த சொல்ல எடுப்போம் இந்த இதுல. மூணாவதா இருக்கு பாருங்க வேகம். இந்த வேகத்துக்கு எத்தனை எழுத்து வரணும்? 2 எழுத்து வரணும். 2 எழுத்துல வரக்கூடிய ஒரு சொல்லா வேகத்துக்கு கதி வரும். கதி, அதாவது வேகம் என்று சொல்றது. அப்ப 3ஆவதா கானா, 6ஆவதா தீனா, கதி கண்டுபிடிக்கிறோம். இப்ப அடுத்தது பாருங்க, கிழமை இருக்குது. இந்த கிழமை 6ல தொடங்குது, 6ஆவது இலக்கம். இங்க 6ஆவது இலக்கத்துக்கு என்ன எழுத்து வருது? தீனாவா இருக்குது. அப்ப தீனாவில தொடங்குற கிழமை என்னன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா 7 நாள்லையும் 7 கிழமைகள் இருக்கு. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை என்று. இப்ப தீனாவில தொடங்குறதுன்னா திங்கட்கிழமை. அப்ப இந்த சொல் அப்படியே 6ஆவது எழுத்திலிருந்து 9ஆவது எழுத்து வரைக்கும் கிழமை திங்கள் கிழமை. அடுத்தது மாதத்துக்கு பாருங்க, 3ஆவது எழுத்து கானாவா வரணும். 12 மாசத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 3ஆவது எழுத்து கானாவா வர மாசம் மார்கழி வரும். அப்ப நீங்க மார்கழிய அப்ளை பண்ணீங்கன்னா அந்த எழுத்து 9 எழுத்துக்கள் கொண்ட சொல் இங்க வந்துடும். அதே மாதிரி பாருங்க, 7ஆம் கேள்வி 3 சொல் நான் கண்டுபிடிக்கணும். அதுல ஆக குறைஞ்சது 3 இருக்கு, 2ஆவது சொல்லும் இருக்கு, 3ஆவது சொல்லும் இருக்கு. இதுல இந்த 3ஆவது சொல்ல கண்டுபிடிக்கிறோம். எங்களுக்கு லேசா இருக்கும். மரத்தை பிளக்க உதவும் கருவி. மரத்தை பிளக்க உதவும் கருவி என்று சொன்னா என்ன வரலாம்? ஆப்பு வரலாம். மரத்தை பிளக்கிறதுக்கு ஆப்பு கட்டாயம் வேணும், கோடரி வேணும். அப்ப நாங்க இதண்டான உண்டை அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஏற்கனவே நாங்க கோடரிய அப்ளை பண்ணி பார்த்துட்டோம், செட் ஆகல. அடுத்தது ஆப்பு போடுறோம். முதலாவது எழுத்து ஆவன்னா, இறுதி எழுத்து 2ம் இப்பன்னா பூனா. அடுத்தது சட்டை பை சிவப்புக்கள். என்னடா இப்பூ வந்துட்டு, கடைசி எழுத்து 2ம் வந்துட்டு, ஒரு எழுத்து தான், முதல் எழுத்து தான் எங்களுக்கு தேவை. இப்போ நாங்க கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுகள் எக்கச்சக்கமா கொஞ்சம் தெரிய வேணும். பழைய சொல்லுகளும் தெரியணும், புதிய சொல்லுகளும் தெரியணும். அதாவது கிராமப்புறத்தில் நாங்கள் பாவிக்கிற சொல்லும் தெரியணும், எங்களோட நகரப்புறத்தில் பாவிக்கிற சொல்லுகளும் தெரியணும். அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் எங்களுக்கு இந்த அப்டிடியூட்ல கொண்டு போகலாம். அதான் இந்த தமிழையும் அப்டிடியூட்டையும் சேர்த்து ஒரு எக்ஸாமுக்கு போட்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இந்த
சட்டைப்பை. அதுக்கு எங்கட மூதாதையர் சொல்லுவாங்க, சேப்புக்குள்ள இருக்கு பாருங்க. சட்டை பைக்குள்ள இருக்கிற இந்த பக்கெட்டுக்குள்ள இருக்கிறதுன்றது, பக்கெட் வந்து ஆங்கில சொல். அதுக்குள்ள அந்த பக்கெட்டை நாங்க சேப்பு என்று சொல்லுவோம். கூடுதலா பழங்காலத்தாக்கள் அதைத்தான் சொல்லுவாங்க. இப்பையும் கூட அதைத்தான் சொல்லிக்கிறாங்க. பக்கெட்டுக்குள்ள இருந்து எடுங்க என்று சொல்றதுக்கு அந்த சேப்புக்குள்ள இருக்க எடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப சேப்புன்றத சேனாவை நீங்க போட்டீங்கன்னா, முதல்ல ஆப்பு போட்டுட்டீங்க, அதுக்கு பிறகு சேப்புக்கும் சேனாவை சேர்க்குறீங்க. சேர்த்தீங்கன்னா இந்த சொல் வந்து மிக இலகுவாக எங்களுக்கு பாடமாக்கப்பட்ட சொல்லா வந்துடும். ஆட்சேர்ப்பு. போட்டு பாருங்க, ஆட்சேர்ப்பு. இதுல ஈரன்னா வருது. ஈரன்னா வந்தா சேர்ப்பு கொண்டு வருது. இந்த சேர்ப்புன்றதுக்கு அதுல ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கு. கடலும் கடல் சார்ந்த இந்த கடலோட இளம் சேருமிடம். கூகுள்ல தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சேர்ப்புன்றது கடலும் நிலமும் சேருமிடம். இந்த சேப்புன்றதுக்கு சிவப்பு கல்லுக்கு சேப்பு என்று சொல்லப்படுது. சட்டை பைக்கும் சேப்பு என்று சொல்லப்படுது. அப்ப எங்களுக்கு இந்த ரெண்டையும் அப்ளை பண்ண முடியும். எங்களுக்கு ஆட்சேர்ப்பு என்ற சொல் இதுல வரும். அடுத்தது பாருங்க, வெளி ஆகாயம் தவறு அராவும் கருவி. எங்களுக்கு அராவும் கருவி என்றால் எங்களுக்கு தெரியும். அராவு அராவு அராவுற கருவி, அராவு ராவுதல், அரவு அரவு என்ன அறம் என்று சொல்ற அறம். இந்த என்ன வாளுகள் தீட்டுறதுக்காக கூர்மையாக்குறதுக்காக பாவிப்பாங்க. வாள்கள் கத்திகள் கூர்மையாக்குறதுக்காக அந்த அறம் பாவிக்கிறது. அராவுற இரும்ப கூர்மையாக்குற அரத்தை நாங்க யூஸ் பண்ணலாம். இப்போ முதலாவது எழுத்து ஆனா வருது, அடுத்தது ராணா கடைசி எழுத்தும் அதுக்கு அடுத்த எழுத்தும் தாராங்க. அறம் வந்துட்டு அடுத்தது 3 4 5 தவறு. தவறுக்கு 3 எழுத்து வாரது. என்னது 3 எழுத்து வாரது தவறுக்கு? குற்றம் வேண்டா 4 வரும். தப்பு பொருந்தும். தவறுக்கு தப்பு. அப்ப தப்புவை நீங்க இதுல போட்டுட்டீங்கன்னு சொன்னா, இப்ப பாருங்க உங்களோட சொல் சிம்பிளா வந்துடும். இடையில இந்த தான் போட வேண்டியது. தப்புறம் அதப்புறம் என்று வரக்குள்ள இந்த ஆண்டு எங்களுக்கு வாயில ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், அந்த புறம் என்று சொல்லி. அப்ப விட ஓகே. அதே மாதிரி அடுத்தது 3வது இதை பாருங்க, உட்புறம். இதுல மேலுக்கு இருக்கிறது 4 இருக்கும், கீழுக்கு இருக்கிறது 3, அதுக்கு அடுத்தது 2. அந்த மாதிரி தான் அந்த பழைய கேள்விகள் வந்திருக்குது. பழைய கேள்விகள் 2 சொல் 3 சொல், அந்த 2 எழுத்து 3 எழுத்துல வர மாதிரி தான் அந்த கேள்விகள் வந்திருக்குது. நாங்க 3வது 2 போட்டம் பண்ணா இலகுவா இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. 3வதா வார சொல் வந்து இது 3 எழுத்து வாரத்தால கொஞ்சம் கஷ்டம்தான். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் அந்த அந்த சொல்லுகளை கண்டுபிடிச்சிட்டீங்கடா சரி. உட்புறம்ன்றதுக்கு என்ன சொல்லுவாங்க? அகம் என்று சொல்லுவாங்க. அகம் புறம். வெளிப்புறத்துக்கு புறம், உட்புறத்துக்கு அகம். இப்ப நாங்க யூஸ் பண்ண முடியும்னா 1 2 6 இதுல ஆனாவை போடுறோம், 2வது கானாவை போடுறோம், இறுதி எழுத்து உம்மன்னாவை போடுறோம். அகம். திரும்ப என்ன செய்யறோம்? உரைப்புன்றது எங்களுக்கு தெரியும், காரம். அப்ப காரமன்றத்தையும் போடுறோம், காவனாவையும் போடுறோம். அப்ப ஆனா கானா காரம்ன்றது வந்துட்டு, அப்ப இடையில எங்கன்னு அதானங்களுக்கு போட வேண்டியது வந்திருக்கும். போடுற மாதிரி சொன்னா அகங்காரம்ன்றது இந்த சொல்லாக வரும். அடுத்த 10வது கேள்வியை பாருங்க. 3வது அடிக்கிற சொல்ல பாருங்க, உடலில் ஒரு அங்கம். உடலில் ஒரு அங்கம் அது இருக்கட்டும். ஏன்னா உடல்ல எக்கச்சக்கமான அங்கம் இருக்கு. கை கால் காது மூக்கு தலை இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அது இருக்கட்டும். அடுத்த பாருங்க, நோன்பு விரதம். நோன்பு விரதத்துக்கு என்ன சொல்லுவோம்? தவம் இருக்கிறன்னு சொல்லுவோம். தவம் கிட்டத்தட்ட செட் ஆகும். அப்ப முதல் எழுத்து தானா, இறுதி 2 எழுத்தும் பானாவும் மன்னாவும். இப்ப என்ன செய்யறோம்? உடலில் அங்கத்தை பார்க்கிறோம். பார்த்தோம்னு சொன்னா தானாவில் வாரது தலை. இப்ப தலை வந்துடும். இப்ப என்ன செய்யறோம்? கோட்பாட்டுக்கு
கோட்பாட்டுக்கு வேணும். எனக்கு எங்களுக்கு 3 எழுத்து இருக்கு. தபம் தானா இடையில 2 எழுத்து வரும், அங்கால பானாவும் என்ன. அதை நாங்க பார்க்கணும். சொன்னா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எங்கட வாயில வரணும். தத்துவம் என்றது வரணும். ஏன்னா பானாவும் இன்னாவும் அங்க இருக்கு, தானா முன்னுக்கு இருக்கு. அப்ப இடையில தான் ஒரு சொல் போடணும், ஒரு 2 எழுத்து போடணும். எழுத்தை போட வேண்டிய எங்களுக்கு இந்த கதைச்சி 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 வர டைமில் இந்த தத்துவம் தென்னாவும் தூணாவும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட நாக்கில் வரணும். வந்துடும். நாங்கள் பார்த்துட்ட மாட்டோம்னா தத்துவம்ன்றது வரும். அதுக்குரிய நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுமெண்டா கூகுளில் தட்டி பார்த்தீங்கன்னா தத்துவம்ன்றது கோட்பாடு அதை காட்டும். அது ரைட். அடுத்தது பாருங்க, 100 எண்களின் சராசரி 40 என காணப்பட்டது. கணக்கிடும் நேரத்தில் 30 மற்றும் 27 எனும் இலக்கங்கள் 3 மற்றும் 72 என தவறுதலாக பதியப்பட்டுள்ளமை தெரிய வந்தது. எனில் சரியான உங்களோட இதுல ஏனில்ன்றீங்க, அதுல உங்களோட பேப்பர்ல ஏனில்ன்று இருந்தா பிரச்சனை இல்லை, அப்படி இல்லாட்டி மாத்திக்கொள்ளுங்க. ஏன்னா தவறுதல் அடிபட்டு. சரியான சராசரியை காண்க. இப்ப சராசரி காண்றது என்னது? இப்ப அதுல சராசரியை நாங்க பார்க்க வேணும்னா முதல் எண்கள்ற கூட்டுத்தொகை எத்தனை இலக்கம் இருக்கோ அத்தனை இலக்கத்துல கூட்டுத்தொகை, அதுக்கு கீழே எண்கள்ற எத்தனை இலக்கம் இருக்கோ அத்தனை இலக்கங்களையும் போட்ட மாட்டோம் நாங்களுக்கு சராசரி வந்துடும். உதாரணமா 5 இலக்கங்கள் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். 2, 4, 6, 8, 5 இந்த ஒரு 5 இலக்கங்கள் இருக்கு. 5 இலக்கத்தை நாங்க கூட்டுறோம். கூட்டுனா அவ்வளவு வரும், 25 வரும். அதை நாங்க என்ன செய்யறோம், எங்கள்கிட்ட எண்ணிக்கை எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5 எண்ணிக்கையோடைய 5 இலக்கங்கள் இதுல இருக்கு. 5 இலக்கங்களை நாம பிரிச்ச மட்டும் சொன்னா எங்களோட சராசரி என்ன வரப்போகுது? 5. இந்த 5 எண்களுக்கும் சராசரி 5. இதுதான் அந்த நான் மேலுக்கு தந்திருக்கிற வாய்ப்பாடு. இப்ப பாப்போம் அந்த எண்கள்ற கூட்டுத்தொகை. அவங்க என்ன தந்திருக்காங்க? 40 என தந்திருக்கிறாங்க 100 சொல்லுக்கும். 100 சொல்லுக்கும் 40 என்று சொன்னா அதுல எண்கள்ற கூட்டுத்தொகை 4000. இவங்க 4000 தான் அந்த 40 எண்களாலேயும் சரி 100 எண்களாலேயும் இவங்க பிரிச்சிருக்கிறாங்க. பிரிச்சபடியா தான் எங்களுக்கு அந்த சராசரி 40 வந்தது. இப்ப கூட்டுத்தொகை 4000ன்றது எங்களுக்கு வந்துட்டு. இப்ப என்ன செய்யணும்? அந்த பிழையா எழுதப்பட்ட இலக்கங்கள் அதுல இருந்து கழிக்க வேணும். பிழையா எழுதப்பட்ட இலக்கங்களை கழிக்க வேணும். இங்க 3, 72 இது ரெண்டையும் கழிக்க வேணும். கழிச்சிட்டு உண்மையா நாங்க எத்தனை எழுதணும்? 30, 27 எழுத வேணும். அப்ப 30ஐயும் 27ஐயும் நாங்க கூட்டிட்டோம்னு சொன்னா எங்களோட அந்த 100 இலக்கங்களோட சராசரி கூட்டுத்தொகை என்ன வரப்போகுது? 3982. இந்த 3982க்கு வீதம் பார்க்க போறோம். சராசரி வீதம் இல்லை, சராசரி, சாரி, சராசரி. இந்த 3982 100 சொல்லாலையும் நாங்க பிரிக்க போறோம். 100 எழுத்தாலையும், சாரி 100 இலக்கங்களாலையும். இந்த 100 இலக்கங்களை கூட்டித்தானே அந்த சராசரி காணப்பட்டிருக்கு. 100 இலக்கங்களாலையும் நாங்க பிரிக்க போறோம். பிரிச்சுட்டோம்னு சொன்னா எங்களுக்கு சராசரி என்ன கிடைக்குது? 39.82. அடுத்த கேள்வியை பாருங்க. 3 பேருந்துகள் 2க்கு 3க்கு 4 என்ற விகித வேகத்தில் சென்றால் அந்த 3 பேருந்துகளும் ஒரு குறிப்பிட்ட சமதூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதத்தை காண்க. சமதூரத்தை 2 வெவ்வேறு வேகத்துல போகுது. அவங்க கேட்குறாங்க, அந்த டைமை தான் கேட்குறாங்க. அப்ப எங்களுக்கு முதல் தெரியணும் அந்த வாய்ப்பாடு நேரம் சமன் தூரத்தின் கீழ் வேகம். நேரம் சமன் தூரத்தின் கீழ் வேகம். இதைத்தான் நாங்க அப்ளை பண்ண போறோம். நாங்க தூரம் எக்ஸ் என்று எடுத்துக்கொள்றோம். எங்களுக்கு தெரியாது, அவங்க தரல, ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் சொல்லிக்கிறாங்க. அப்ப அந்த தூரம் எக்ஸ் என்று எங்களுக்கு தந்திருக்கிறதால டைம் சமன் தேவை என்ன? டைம். தூரம் எக்ஸ் அதுக்கு 2. ஏன்னா இங்க 2க்கு 3க்கு 4 தந்திருக்கிறாங்க. அதை நாங்க இங்க அப்ளை பண்ணுவோம். 2 எக்ஸின் கீழ் 2 எக்ஸின் கீழ் 3 எக்ஸின் கீழ் 4. இதை நாங்க அப்ளை பண்ண முடியும்னா என்ன செய்யறோம்? 2, 3, 4 அடி எண்கள் இருக்குது. எக்ஸின் கீழ் 2 எக்ஸின் கீழ் 3 எக்ஸின் கீழ் 4.
இந்த 2 3 4க்கு நாங்கள் போமாசியை பார்த்தோம்னு சொன்னால் 6x 4x 3x என்று வரப்போகுது. அப்போ கீழுக்கு இருக்கிற 12கள் சமன். அதனால நாங்கள் தனியாக எடுக்கிறோம். 6x 4x 3x தனியாக எடுக்கிறோம். எக்ஸ் எல்லாம் நாங்கள் கட் பண்ணுறோம். கட் பண்ண நாங்களுக்கு கிடைக்கிறது வந்து 6 4 3. அப்போ நேர விகிதம் வந்து 6 4 3, மூன்றாவது விடை. அதே மாதிரி சம்பளம் ஒருவருக்கு உதாரணத்துக்கு 10,000 சம்பளம் எடுக்கிறான்னு வச்சுக்கொள்வோம். அதில் 50 வீதத்தால் 50 வீதம் குறைக்கப்படுகிறது. 50 வீதம் குறைக்கப்படுகிறது. எவ்வளவு குறைக்கும்? 50 வீதம் 10,000க்கு 50 வீதம்டா அரைவாசி குறையுது, 5,000 குறையுது. குறைச்சா அவருக்கு எவ்வளவு சம்பளம் எடுக்கார்? 5,000 ரூபாய் சம்பளம் தான் இப்போ அவருக்கு கிடைச்சி கொண்டிருக்கு. இப்போ என்ன செய்யறாங்க? திரும்ப அந்த குறைச்ச சம்பளத்துல 50 வீதத்தை கூட்டுறாங்க. குறைச்ச சம்பளம் எவ்வளவு? 5,000. அதுல 50 வீதம் எவ்வளவு? 2,500. 2,500 கூட்டுற. இப்போ ஏற்கனவே எடுத்த இப்போ சம்பளத்தோட சேர்த்து அவங்க 5,000லிருந்து 50 வீதத்தை திரும்ப கூட்டுறாங்க. இப்போ 5,000தோட சேர்த்து 2,500 கூட்டுறாங்க. இந்த 5,000க்கு 50 வீதம் 2,500 கூட்டுனா 7,500 வருது. இந்த 7,500 இப்ப என்ன நிலையில இருக்கு? அவருக்கு ஏற்கனவே 10,000 சம்பளம் எடுத்திருக்கிறார். இப்ப 7,500 சம்பளம் எடுக்கிறார். எடுத்தா அங்க என்ன நடந்திருக்கு? இவங்க தந்திருக்கிறாங்க ஆன்சர் வந்து விகிதத்துல இருந்து இருக்கிறாங்க. அப்ப நாங்க வீதமாக்கணும். அதை என்ன செஞ்சிருக்கு? குறைஞ்சிருக்கு. 2,500 ரூபாயால அவருக்கு குறைஞ்சிருக்கு. அப்ப நாங்க வீதம் பார்த்த மாட்டோம்னா 10,000க்கு 2,500 ரூபாயால குறைஞ்சிருக்கு. அப்ப 100க்கு பார்த்த மாட்டோம் எங்களுக்கு வீதம் வரும். இந்த ஜீரோவெல்லாம் கட் பண்ணுங்க. கட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 25% லொஸ்ட் ஆகும். 4வது விடை இதுக்கு 13வது கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு மகளுந்தின் சக்கரம் 66 மீட்டர் கடப்பதற்கு 20 தடவை சுழல்கிறது எனில் அச்சக்கரத்தின் விட்டம் என்ன? பாருங்க, முழு தூரம் 66 மீட்டர். எத்தனை தரம் சுழலுது? 20 தரம் சுழலுது. அப்ப 66 20ஆல நாங்க பிரிச்ச மட்டும் சொன்னா 3.3 மீட்டர் ஒரு சுழற்சி. ஒரு சுழற்சி வந்து 3.3 மீட்டர் சொன்னா அந்த சக்கரத்துல சுற்றளவு 3.3. சக்கரத்துல சுற்றளவு அதாவது வட்டத்தின் சுற்றளவு. இப்போ வட்டத்தின் சுற்றளவு 3.3 சொன்னா எங்களுக்கு தெரிய வேணும். வட்டத்துக்கு சுற்றளவு பார்க்குற அப்படின்னு 2πr சொல்லி ஓஎல் கணக்குகளில் நீங்க படிச்சிருப்பீங்க. 2πr 2 π 22 கீழ் 7. அடுத்தது ஆர் சொன்னா ஆரை. ஆர் வந்து ஆரை. விட்டம் சொன்னா 2 ஆரை, அதாவது 2ஆல பெருக்கணும் சொன்னா சரி. ஆரையே 2ஆல பெருக்கணும். 2 ஆரைகள் சேர்ந்து ஒரு விட்டம். இதான இந்த வாய்ப்பாடு. அப்ப நாங்க இதை அப்ளை பண்ணுவோம். அவட வட்டத்தில் சுற்றளவு தந்திருக்கிறாங்க 3.3 சமன் 2πr. இப்ப என்ன செய்யறோம்? நாங்க 2πrல 2r மட்டும் எடுத்துட்டு அந்த 22 கீழ் 7 அனுப்புவோம். சமனுக்கு இஞ்சல வருது. வந்தா என்ன செய்யும்? மாறி வரும். 7 மேல வரும், 22 கீழே வரும். அப்ப 3.3 தர 7 கீழ் 22. இது நீங்க சுருக்கி பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் இந்த விட்டத்தின் அளவு வரும். 2r சொன்னா விட்டம். சும்மா ஆரண்டியோன்னா ஆரை 2 ஆரண்டு போட்டாங்கன்னு சொன்னா 2 தர ஆரண்டுன்னு சொன்னா அது விட்டம் 1.5 மீட்டர். அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு வேலையை 3 ஆண்களும் 4 பெண்களும் மற்றும் 6 சிறுவர்களும் சேர்ந்து 7 நாட்களும் செய்து முடித்தார்கள். ஒரு பெண் ஒரு ஆணை விட 2 மடங்கு வேலை செய்கிறாள். ஒரு சிறுவன் ஆணின் பாதி வேலையை செய்கிறான். அந்த வேலையை பெண்கள் மட்டும் 7 நாட்களில் செய்கின்றனர் எனில்
எத்தனை பெண்கள் அந்த வேலையை செய்வார்கள்? பெண்கள் மட்டும் 7 நாள்ல செய்கிறாங்க. ஆனா எத்தனை பெண்கள் அவங்க தரல. அதை நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? அவ்வளவையும் பெண்களாக மாற்ற வேண்டும். ஆண்கள் சிறுவர்கள் எல்லாரையும் சேர்த்து பெண்களாக நாங்க கன்வெர்ட் பண்ணணும். எப்படி தாராங்க? 2 ஆண் ஒரு பெண் என்று தாராங்க. 2 ஆண் செய்கிற வேலையை ஒரு பெண் செய்வாள். அதாவது ஒரு ஆண் செய்கிற வேலையை அரை ஒரு ஆண் வந்து அரை பெண்ணுக்கு சமன். ஒரு பெண் ஒரு ஆணை விட 2 மடங்கு வேலை செய்கிறாள். ஒரு ஆண் அரை பெண். ஒரு பெண் ஒரு ஆணை விட 2 மடங்கு வேலை செய்கிறாள். ஒரு பெண் 2 ஆண். ஒரு ஆண் அரை பெண். இப்ப பாருங்க, இந்த வாய்ப்பாட்டுல ஒரு ஆண் அரை பெண் என்று சொன்னா 3 ஆண் 3 கீழ் 2 பெண். 3 கீழ் 2 பெண். என்னடா 1 1 கீழ் 2 அடிக்கணும். 3 3 கீழ் 2. அப்ப நாங்க கன்வெர்ட் பண்ணிட்டோம். 3 ஆண்கள் இங்க பாருங்க, 3 ஆண்கள் தான் அந்த வேலையை செய்யறாங்க. 3 ஆண்கள் செய்யறாங்க. அப்ப 3 ஆண்களும் சேர்ந்து 3 கீழ் 2 பெண்கள். அதே மாதிரி சிறுவர்களை பாருங்க, 2 சிறுவர்கள் ஒரு ஆண். ஆனா ஒரு ஆண் எங்களுக்கு தெரியும் இங்க என்ன 1 கீழ் 2 பெண். இப்ப என்ன செய்யலாம்? 2 சிறுவர்கள் 1 கீழ் 2 பெண். அப்ப ஒரு சிறுவர் 1 கீழ் 4 பெண். 2 சிறுவர்கள் 1 கீழ் 2 பெண் என்று சொன்னா ஒரு சிறுவர் 1 கீழ் 4 பெண். அப்ப இதுல தந்திரியாங்க பாருங்க, 6 சிறுவர்கள் 6 சிறுவர்கள் தந்திருக்கிறாங்க. 6 சிறுவர்களும் சேர்ந்து 1க்கு 1 கீழ் 4 பெண் என்று சொன்னா 6க்கு 6 கீழ் 4 பெண். அப்ப அதை நாங்க சுருக்கணும் என்று சொன்னா 3 கீழ் 2 பெண். 6 சிறுவர்களும் சேர்ந்து 3 கீழ் 2 பெண்கள். இப்ப முழுதையும் பெண்களுக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்ப அவ்வளவையும் கூட்டுவோம். எத்தனை? 3 ஆண்களுக்கு 3 கீழ் 2 பெண்கள், 4 பெண்கள், அது அப்படியே வரும். அப்ப சிறுவர்கள் 6 சிறுவர்களுக்கும் சேர்த்து 3 கீழ் 2 பெண்கள். மொத்தமா கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா 14 கீழ் 2 வரும். அதை பிரிச்சா 7 பெண்கள். 7 நாளைக்கு 7 பெண்கள் அந்த வேலையை செய்ய வேண்டும். அடுத்த கேள்வி, இது லேசான கேள்விதான். அது இந்த முதலாவது 14 2ஆல பிரிச்சு போடுங்க 7, 21 3ஆல பிரிச்சு போடுங்க 7, 36 சாரி 2ஆல பிரிச்சு போடுங்க 7, இதை 3ஆல பிரிச்சு போடுங்க 7, இதை 4ஆல பிரிச்சு போடுங்க 9, 2ஆல 3ஆல 4ஆல அதே மாதிரி பிரிச்சு போட்டீங்கன்னா 483 2வது விட வரும் இந்த இதுக்கு. அதுவும் இதே மாதிரி முதல் 4 இலக்கங்களையும் கூட்டி முதலாவதா போடுங்க. இறுதி 3 இலக்கங்களையும் கூட்டி அடுத்ததா போடுங்க. அதாவது 6 6 6 3 9 9 9 18 2 20, இந்தியால 9 6 15 2 17, இந்த மாதிரி கூட்டி போட்டீங்கன்னா 2025 வரும். அடுத்த கேள்வியை பாருங்க. கீழே உள்ள உருவத்தில் கேள்விக்குறி வினாக்குறி அடையாளம் இடப்பட்டுள்ள இடத்தில் வர வேண்டிய இலக்கம். அந்த மேலுக்கு இருக்கிற எமௌண்ட்டையும் கீழுக்கு இருக்கிற எமௌண்ட்டையும் கூட்டி போட்டு போடுங்க. 536 பிளஸ் 312 கூட்டி போட்டு போட்டீங்கன்னா 848 வரும். அதே மாதிரி இதையும் கூட்டி இந்த மேலுக்கு இருக்கிற மேல் லைனையும் கீழ் லைனையும் கூட்டி நடுவில் போட்டீங்கன்னு சொன்னா இதுக்குரிய ஆன்சர் வரும். 362ஐயும் 198ஐயும் கூட்டி பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி அதுல இந்த இலக்கத்தை போடுங்க. அநேகமா 5 இருக்கும். அடுத்தது ஃபெக்டரியல். இது 19வது கேள்வி. ஏஎல்ல சப்ஜெக்டில் ஒரு பாட் தான் இது ஃபெக்டரியல். 5 ஃபெக்டரியல் சொன்னா 5 தர 3 தர 2 தர 1, அதான் அதில் பெறுமதி. இதே மாதிரி 6க்கு நாங்கள் பார்த்த மாட்டோம்னா 6 தர 5 தர 4 தர 3 தர 2 தர 1, அந்த மாதிரி தான் வரும். இது சாதாரணம். டீப்பாக நாங்கள் அந்த போக தேவையில்லை. இருந்தும் நாங்கள் அடுத்தடுத்த இதுகளில் இந்த ஃபெக்டரியலை பற்றி விரிவாக பார்ப்போம். அப்போ இதை பார்த்து போட்டிங்கன்னா 120 ஆன்சர் 3வது விட வரும். ரைட். சாதாரணமான ஒரு பேப்பர் தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். நாங்கள் இது
எதிர்வரும் காலங்கள்லையும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வார கேள்விகளை பார்த்துக்கலாம். ஏன்னா வித்தியாசமான வார கேள்விகளை தான் நான் எடுக்கணும் இதில். என்னடா எல்லா கேள்வியும் அள்ளி போட்டு சும்மா சின்ன குழந்தை பிள்ளைகள் மாதிரி பார்க்குற ஒன்று ரெண்டு மூன்று நம்பர் எல்லாம் அள்ளி போட்டு நான் இந்த பேப்பர் எடுக்கல. அதை படிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அது டைமை வேஸ்ட் பண்ணுறது தான் அது. எங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் நாங்கள் படிக்கிற மாதிரி இந்த பேப்பர்கள் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கி இதில் தேவையில்லாத கேள்விகள் எடுக்கப்படலை. ஏன்னா அது மற்ற மற்ற கேள்விகள் ஆங்கில எழுத்துக்களை சேர்த்து செஞ்சா நீங்க கேள்வி போட்டா நீங்க கட்டாயம் செய்வீங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு. அப்ப நாங்க அதெல்லாம் போட்டு எங்களோட கேள்வியை கூட்டல, டைமை வேஸ்ட் பண்ணல. அப்ப டைமை வேஸ்ட் பண்றோம்னா மிக முக்கியமான விடயங்கள் நாங்க கட்டாயம் அறிஞ்சு கொள்ள வேண்டிய விடயங்கள் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கேள்விகள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.